கருணாநிதி இதை பரவ விட மாட்டார். சிபிஎம் பேசுதுன்னு தெரிஞ்ச உடனே கருணாநிதிக்கு இதோட ரிப்பிள் எஃபெக்ட் எப்படி போகுன்றது தெரியும். முதல்ல அவங்கள அமுக்குன்னு இந்த புண்ணை உடனடியாக சரி பண்ணணும். இல்லைன்னா அது உள்ள ஊறி உறுப்பையே நீக்கும் நிலையே ஏற்படுத்தும். அப்போ அவ்வளவு ஒரு தூரம் அவங்க பேசுகிறாங்கன்னா நீங்கள் இதை வளர விடுறீங்க. திமுக கூட்டணியை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். துரை வைகோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மதிமுக 12 தொகுதியில் போட்டியிடுவது கட்டாயம், காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லிருக்காரு. துரை வைகோ அவர் என்ன பேசுகிறோம் என்பது அதோட ஆபத்து தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதோட சீரியஸ்னஸ் புரியல. திடீர்னு கூப்பிட்டு 12 கொடுத்துட்டாங்கன்னா ஆளுக்கு எங்கே போவார் சொல்லுங்கள்? 3 கூட சொல்ல முடியாது. அவர் எம்பி, அவர் எம்எல்ஏ ஆக மாட்டார். 2 மீதி 10 பேர் எங்க கூட்டுவானா? இங்கேயா போவ சொல்லு. அவர் பாட்டு கேட்குறாரு. அது அங்கீகாரம் வேணும்னா அவங்களோட கட்சிக்கு அவங்க 12 தொகுதிகளில் போட்டியிடணும்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே திமுகவோட வீக்னஸை உணர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் தி டைம். சரி, என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ 10 பேருக்கு எங்கே போவாங்கண்ணா? திரும்ப எப்போ இந்த மாதிரி முருகுறாரோ, சண்முகம் எப்போ அப்படி பேசுகிறாரோ, அப்படி எல்லாம் நம்ம வைகோ மதிமுகவில் எப்படி பேசுகிறாங்களோ, அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் கழித்து ஸ்டாலினை மீட் பண்ணுவாங்க. இல்லை திமுக தரப்புலேருந்து ஒரு பேச்சுவார்த்தை அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க பக்கத்தில் அவங்க நின்றுப்பாங்க. எங்கள் கூட்டம் தான் இருக்காங்க விசிகா, அவங்க இது மதிமுக நம்ம கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனால் இதுக்கு ஏன் திமுக தரப்பு ரியாக்ஷனே இல்லை? நல்ல கேள்வி. கருணாநிதி இதை பரவ விட மாட்டார். சிபிஎம் பேசுதுன்னு தெரிஞ்ச உடனே கருணாநிதிக்கு இதோட ரிப்பிள் எஃபெக்ட் எப்படி போகுன்றது தெரியும். முதல்ல அவங்கள அமுக்குன்னு. ஏன்னா இது அப்படியே அடுத்து விசிக்கு ஆரம்பிக்கும், தமுக ஆரம்பிக்கும், வேல்முருகன் தனி சின்னன்வார், இப்படியே இது பரவும். அப்புறம் இந்த இத்து போன காங்கிரஸ் கட்சி கூட அதிக இடம்ட்டு ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ முதல்ல கூப்பிட்டு சண்முகம் இந்த மாதிரி பேசினார்னா, சண்முகம் முதல்வரை சந்தித்தார் அன்று மாலையே நியூஸ் வரும். வெளியில் சண்முகம் முதல்வரிடம் எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினோம், தொழிலாளர்கள் நல்ல கோரிக்கை சம்பந்தமாக பரிசீலிப்பதாக முதல்வர் உறுதியளித்தார். அவ்வளோதான். இப்போ சண்முகம் இந்த மாதிரி ஒரு இது நான் சொன்னது இது நடந்திருக்குன்னு வச்சுக்கோ. சண்முகம் அன்றைக்கி பேசினார். சண்முகம் முதல்வர் சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே சண்முகம் இப்படி பேட்டி கொடுத்துட்டாரு. சண்முகம் இப்படி பேட்டி கொடுத்த பிறகு துரை வைகோ இப்படி பேசுவாரா? திரும்ப பேசுவாரா? ஸோ இதை ஆஃப் பண்ணணும். சண்முகம் பேசுகிறாரு, திரும்ப பேசுகிறாரு, துரை வைகோ பேசுகிறாரு. ஏற்கனவே அண்ணன் வேல்முருகன் முருகின்னு தான் இருக்கார். அப்போது ஏன் இன்னும் கூப்பிட்டு பேசலைன்னா 2-3 காரணங்களை சொல்லலாம். 1, பேசி அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நாம் ஏற்கனவே விவாதித்தது போல் அந்த சீனியரிட்டியும் இல்லை. துரைமுருகன், நேரு, கனிமொழி, பொன்முடி, எம்ஆர்கே, ஐபி இருப்பார். ஐபி ரொம்ப தளர்ந்துட்டார். அவரால் முடியாது. துரைமுருகனும் தளர்ந்துட்டார். பட் ஐபி யூர் ரைட். ஐபி இந்த ஸ்டேச்சர் உள்ள தலைவர்களை இறக்கி விட்டணும். இறக்கி விட்ட உடனே இந்த தலைவர்கள் போய் பேச என்ன வருத்தப்படுறாருன்னு செய்யும். சம்திங் there is a total disconnect among leader and second level leaders. உள்ளூர இந்த மூத்த அமைச்சர்கள் இதை மகிழ்வோடு கொண்டாடுகிறார்கள். அதான் உண்மை. இது பரவுனா ஆபத்துன்றத தலைவர் உணரல. ஒரு ஷார்ப்பான அரசியல்வாதி என்ற முறையில் இந்த சிக்கல்கள் எல்லாம் எதை நோக்கி செல்கிறது என்பதை திரு பழனிசாமி அவர்கள் உணர்ந்ததால் தான் நாம் வெற்றி பெற முடியும் என்று நம்பிக்கையோடு சொற்றி கொண்டிருக்கிறார். போய் அண்ணே என்னண்ணே விஜய் வருவாரண்ணே, என்னண்ணே பாமக இப்படி ஆயிடுச்சுண்ணே என்று பேசுவது. போ தம்பி, எல்லாம் சரியாயிடு, நீ போ தம்பி, போய் பூத்து வேலையை பார் தம்பி, இவ்வளோதான். இதை தாண்டி எதுவும் பேசுறதில்லை. இது பூரா பலவீனம். இது இந்த புண்ணை புறையோடுறதுக்கு அனுமதிக்கிறீங்க நீங்கள். இந்த புண்ணை உடனடியாக சரி பண்ணணும். இல்லைன்னா அது உள்ள ஊறி உறுப்பையே நீக்கும் நிலையே ஏற்படுத்தும். இது இப்போ பரவும். நீங்கள் அது இந்த மதிமுகக்கு திமுக விட்டால் ஒரு கதி இருக்கா? யோசிச்சுப்பாரு. வைகோ பேசினாலும் நியாயம் இருக்குது. துரை வைகோலாம் பேசுகிறாரு அப்படின்னு தான் ஐடிசி ஏஜென்ட் இன்னைக்கு 12 சீட்டு போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்கே அந்த 12 பேர் என்றால் பதில் இல்லை. அப்போ அவ்வளவு ஒரு தூரம் அவங்க பேசுகிறாங்கன்னா நீங்கள் இதை வளர விடுறீங்க. 1. இன்னொன்று அலட்சியம். நம்மளோட எங்கே போவோம்? எங்கே போக போகிறீங்க? யார் இருக்கா?
அப்படியே போகிறதுனா ஏற்கனவே தேமுதிக கூட பேசிட்டு தான் இருக்கோம். புரியுதா? தேமுதிகலாம் நம்ப முடியுமா? ஒரே நேரத்தில் 2 சைடு பேச்சுவார்த்தை நடத்துறவங்க இவங்க. எல்லா கட்சியும் அப்படி தான், சிறு கட்சிகள் எல்லாமே அப்படி தான். அவங்க வெளிப்படையாக பண்ணுவாங்க தேமுதிக. தேமுதிக கவலைப்பட மாட்டாங்க, பேட்டி வேறு கொடுப்பாங்க. ஆமாங்க துரைமுருகன் இப்போ தான் பார்த்துட்டு வரேன்னு சுதிச்சு இங்கிட்டும் பார்ப்பேன். இந்த ஆணவம் 2 எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு பக்கம் இளைஞர்னு இருக்காங்க, ஒரு பக்கம் சபரேஷன் டீம் இருக்காங்க, ஒரு பக்கம் சீனியர்ஸு, கனிமொழி டீம் ஒரு பக்கம், பெண் ஒரு பக்கம், இது பெண்ணு ஐபேக்கு, அதுக்கப்புறம் லைக் ஷோ டைம் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இது தம்பி நீ சொல்கிறது இது எல்லாமே வியூக வகுப்பாளர்கள். இல்லை சார், அதான் எல்லாம் தனித்தனியாக புரிஞ்சிருக்காங்க. இப்போ பெண் வந்து கோஆர்டினேட் பண்ணுறாங்கன்னா இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கமெண்ட் பண்ணணும், இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க யாருக்கு கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு விஷயம் இருக்குது. இளைஞர் அணி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா இளைஞர்லேருந்து கூட்டணி கூட யாருக்கு தான் பேசணும். சீனியர்ஸுக்கு வந்து இங்கே வாய்ப்பே தரல. இல்லை, நான் ஐ டிஃபர். என்னென்னா இந்த பெண்ணாக இருக்கட்டும், ஷோ டைமாக இருக்கட்டும், ஐபேக்காக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் நீங்கள் சொன்னதை எதை பண்ண முடியுன்றதை சொல்லிடுறேன். உடன்பிறப்பே வா, முதல்வரோடு இது தலைவரோடு நேர்காணல், தலைவர் செல்ஃபி பாயிண்ட்டு, முதல்வர் உங்கள் புகார்களை பரிசீலிப்பார், நேரடியாக நேர்காணல் நடத்துவார், அப்புறம் அந்த பழைய இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த வரலாறு பேசுது, இந்த மாதிரி தீமு இதெல்லாம் இந்த டிசைனு அண்டு இளைஞர்களை எப்படி ஈர்ப்பது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். கிக் ஒர்க்கர்ஸுக்கெலாம் ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணாங்க பார்த்தீங்களா? ஸ்விக்கி சொமட்டோக்கு ஏசியில் ரெஸ்ட் ரூம் சார்ஜிங் பாயிண்ட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணாங்களே, அது எதுக்கு? யார் கொடுத்த ஐடியா? இந்த டீமில் ஒரு டீம் கொடுத்த ஐடியா. என்னென்னா நம்ம பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம், அப்புறம் இந்த படிக்கிற மாணவர்களுக்கு இந்த முதல்வன் நான் முதல்வன் ஏதோ ஒரு திட்டத்தில் கீழே ஒரு மாதம் 1000 ரூபா கொடுத்துட்றோம். இந்த டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவனுக்கு நம்ம எதுவுமே பண்ணலை. அந்த நம்பர் சைஸபிள் நம்பர். ஸோ அந்த குரூப் பூரா விஜய் பக்கத்து போயிட்டுருக்கு. அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டு அப்படி வந்த ஐடியா தான் இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கான இந்த ஏசி ரூம். கிராமப்புறங்கள் என்ன பண்ணுவாங்க? சரி, சிட்டி அதை பற்றி கவலை இல்லை. அவங்களுக்கு அர்பனில் இருக்கவன் தான் விஜய் பின்னாடி போகிறான், அவங்களுக்கு அச்சம். ஸோ இதை அவங்க பண்ணுறாங்க. இது மாதிரி வடிவமைக்கணும். சண்முகமும் முத்தரசனும் திரும்ப விட்டு சண்முகமும் முத்தரசனும் கனிமொழி சொன்னால் கேட்பாங்கப்பா, பொன்முடி சொன்னால் கேட்பாங்க, பெண்ணில் இருக்கிற வாமணிகண்ட சொன்னால் கேட்பாங்களா, ராபின் சர்மா சொன்னால் கேட்பாங்களா? இது வேறு. இது ஒரு தலைவரால் மட்டுமே செய்யக்கூடிய விஷயம். இது கனிமொழி போய் தலைவர் அனுப்பிச்சி விட்டார், பொன்முடி போய் தலைவர் அனுப்பிச்சி விட்டார், தலைவர் கூட்டு வர சொன்னார். இது அவங்க தான் செய்யணும். இதை நீ அவுட் சோர்ஸே பண்ண முடியாது. இது ஃபண்டமெண்டல், இது கோர் அரசியல். இது கோர் அரசியல் சார். இருந்தாலும் அவங்க தான் ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறாங்க. இந்த கூட்டணியை பொறுத்து தான் ஸ்ட்ராட்டஜி வகுப்பாங்க. ஓகேங்களா? கூட்டணி கட்சிக்காரங்க அப்படி பேசி விட்டுருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்துறது தான் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை அங்கே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூட அவங்க வந்து ஒரு தகவல் சொல்ல மாட்டாங்களா தலைமைக்கு? என்ன தகவல் சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன் சார். சிபிஎம் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 3/4% மற்றும் ஒரு 1% வாங்கியிருக்கு. அந்த தூக்கிட்டு நீங்கள் தேமுதிக அந்த இடத்துல வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1% இருக்குது, பேலன்ஸ் ஆகிடுண்டு கணக்கு போட்டு சொல்லுவாங்க. யூக வகுப்பாளர் தானே, நீங்கள் டேட்டா தானே கரெக்ட் பண்ண தெரியும். சிபிஎம் வந்தால் வேறு மாதிரி, தேமுதிக வந்தால் வேறு மாதிரி. சிபிஎம் தேமுதிக ஈக்குவேட் பண்ண முடியுமா நீ? இன்னொன்று, இப்போது இது வந்து யார் சீனியர் தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, தலைவரை திண்டுக்கல்லில் போட்டு அவங்க 2 பேருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த தாடிக்கொம்பு ஸ்டேஷனில் பஞ்சாயத்து போராட்டம் நடத்துகிறாங்க, இது நல்லா இல்லை பார்க்குறதுன்னு இவங்க சொல்லுவாங்க. நேற்று சிறைக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க சார். ரிமாண்ட் பண்ணி சிறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நல்ல பார்த்தியா? ராபின் சர்மாவுக்கும் ரிஷிக்கும் தாடி கொம்பில் சிபிஎம் கார்டர்ஸை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணால் என்ன பிரச்சனை? இதை லீடர்ஸ் தான் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனோன்னா ஐபி திண்டுக்கலுக்கு அவர் தானே பொறுப்பு, தலையிட்டுக்கணும்ல. எல்லாத்தையும் அந்த குடும்பமே தின்ட்டு போகுது. நமக்கு என்ன வந்துச்சுன்னு ஒதுங்கியிருக்காங்க தெரியுதா? இப்போ நான் அவ்வளோ பெரிய சீனியரை போய் பையன் வரான், கொஞ்சம் போய் பார்த்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து வாங்குங்க அவருக்கு சொன்னேன்னா அவர் மனசு எப்படி இருக்கும்? ஏற்கனவே நேரு பற்றி பேசணும் நம்ம. இது எல்லாமே கிளைமேக்ஸில் தேர்தலை நெருங்க என்ன நடக்கும் என்பதை பழனிசாமி நன்றாக உணர்ந்திருக்கிறார். பிஜேபி தலைமையும் இதை உணர்ந்திருக்கிறது. ஏன்னா அங்கே உள்ளே என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியும். இது எல்லாம் ஸ்னோபால் ஆகும் தம்பி. இன்றைக்கி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் தெரியுதா? திரும்ப அவர் போட்டு பேசுகிறாரு, பிஜேபி இல்லைன்னா அதிமுக போகிறதுல எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அங்கே கடைசி வரைக்கும் எனக்கு மூச்சு இருக்க வரைக்கும் திமுக கூட்டணியில் தான் இருப்பேன்ட்டு போன வாரம் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவர், பிஜேபி இல்லைன்னா அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று சொல்கிறார். கூட்டணியில் இருக்கோன்றதுக்காக எங்களை கிள்ளுகிற மாதிரி நடத்தாதீங்கன்ட்டு சிபிஎம் சொல்கிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. நாளைக்கு தமுமுக ஆரம்பிக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆரம்பிக்கும்.
என்ன ஆகும்? நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டணிக்கு உள் கூட்டணி ஒன்று அமைப்பாங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அமைச்சா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நடக்கும். நாம் இப்போ பேசுகிற இந்த விஷயமே 10 மாதத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்குன்றதை மறந்துடாதீங்க. மக்கள் நல கூட்டணி 2.0 ஃபார்ம் பண்ணால் முடிஞ்சில்ல. சரிங்க சார், இன்றைய அரசியல் ஆற்றில் வந்து நிறைய விஷயங்கள் பேசினோம். இது இன்றைக்கான அப்டேட்டு. நாளைக்கு வர அரசியல் ஆற்றில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.